ஸோ நெக்ஸ்ட் வந்து MySQLல பிட்வீன் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பிட்வீன் கண்டிஷன் அப்படின்றது எதுக்காகனா இதில் தான் வந்து டேட்டாஸை எப்படி ரிட்ரீவ் பண்ணும், எந்த வேல்யூஸ்லேருந்து எது வரைக்கும் இது வந்து லிமிட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ MySQL between conditions specify how to retrieve a data from the expression within a specific range இல்லைன்னா லிமிட்ஸ் அந்த மாதிரி சொல்லும். ஸோ இதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த பிட்வீன் கண்டிஷன் கொடுப்பீங்க. ஸோ பிட்வீன் ரேஞ்ச் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பிட்வீன் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதில் யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் என்னென்னா எந்த காலமோ அந்த காலமை செலக்ட் பண்ணிடணும், அந்த காலமுக்கு வந்து நீங்கள் ரேஞ்ச் செட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த பிட்வீனோடது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 100ல் இருக்கிற டேட்டாஸ் வியூ ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட் 100 டேட்டாஸ் வியூ ஆகும். இல்லை லாஸ்ட் 100ல் இருக்கிறது வியூ ஆகும்னா லாஸ்ட் 100, இல்லை மிடில் இருக்கிற ரேஞ்ச். ஸோ உங்கள் ரேஞ்சை வந்து உங்கள் டேட்டா பேஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். இப்போ 1000 டேட்டாஸ் இருக்குன்னா நீங்கள் பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கிறத மட்டும் எடுத்து வியூ பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் பிட்வீன் கண்டிஷன் யூஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ பிட்வீன் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வேர்ல்டுன்ற டேட்டா பேஸ் எடுத்து அதில் வந்து சிட்டி அப்படின்ற டேபிளில் தான் வந்து பிட்வீன் ஆப்ரேஷன் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா இதில் தான் லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம பிட்வீன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி இதில் 4079 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் நம்ம எந்த ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்சுக்கு பிட்வீன் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் என்னென்னு கொடுக்குறேன்னா டிஸ்கிரைப் சிட்டி, ஏன்னா நம்மளோட டேபிளில் காலம் நேம்லாம் தேவை, அதனால நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் சிட்டி, வேரில் வந்து ஜஸ்ட் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ வேர் ஐடி பிட்வீன் 1 and ஜஸ்ட் ஃபஸ்ட்டு 10 மட்டும் கொடுத்து பார்க்குறேன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 10 இருக்கிற வேல்யூஸ் மட்டும் இங்கே வியூ ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீனில் நான் 1 to 10 கொடுத்தனால இந்த 1 to 10 வந்திருக்கு. ஸோ இனிஷியல் வந்து நீங்கள் 1லேருந்து தான் கொடுக்கணுமானா இல்லை, நான் வந்து இப்போ 500லேருந்து 550 வேறு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து 500லேருந்து 550 வந்து 51 rows வந்து இங்கே வியூ ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வியூ பண்ணணும். ஸோ பிட்வீன்றது இதிலேருந்து இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் மட்டும்தான் உங்களுக்கு வியூ ஆகும். இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் ரேஞ்ச் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் 4060 இல்லைன்னா 4007லேருந்து 4080 வரைக்கும் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 4080 வரைக்கும் கொடுத்தா, ஆனால் 4079 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஏன்னா இதுதான் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் ஸ்டார்டிங்கே நம்ம வந்து தப்பாக கொடுத்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். எம்டி செட் அப்படின்றது தான் வரும். ஸோ எம்டி செட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரேஞ்சஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த பவுண்ட்ரி டெஸ்டிங் அப்படின்னெல்லாம் பண்ணும்போது டேட்டாபேஸில் டேட்டாபேஸ் டெஸ்டிங்கில் பவுண்ட்ரி டெஸ்டிங் பண்ணுவீங்க. பவுண்ட்ரி வேல்யூ டெஸ்டிங்கில் வந்து நீங்கள் மினிமம் ரேஞ்சை எடுத்து செக் பண்ணி பார்ப்பீங்க, மேக்ஸிமம் ரேஞ்ச் எடுத்து செக் பண்ணி பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் மிட் வேல்யூஸ் எடுத்து செக் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களோட பிட்வீன் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டாஸை வந்து நீங்கள் பிட்வீன்லேருந்து எடுத்துக்கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நியூமெரிக்ஸ்க்கு மட்டும் பிட்வீன் கொடுத்து செக் பண்ணுற மாதிரி பார்த்தேன். இப்போ ஆல்ஃபபெட்ஸ்க்கும் இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி நீங்கள் வந்து பிட்வீன் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டார் ஃப்ரம் சிட்டி வேர் கண்ட்ரி கோட் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி கோடை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஜிம்பாப்வேவை எடுக்கிறேன். ZWE அண்ட் அப்படின்னு போட்டுட்டு PSC. ஸோ ரேஞ்ச் இப்படி கொடுத்தா நம்மளுக்கு வந்து எப்படி வரும்னு, ஏன்னா நியூமெரிக் மட்டும்தான் ரேஞ்ச் கொடுக்க முடியும். நான் ஆல்ஃபபெட்டுக்கு கொடுத்தனால இப்போ எம்டி செட் அப்படின்னு வருது. ஏன்னா ஜிம்பாப்வே டு
select star from city where country code is between ZWE and PSE அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு பதிலாக நான் வந்து வேறு ஏதாச்சும் கண்ட்ரி கோட் வந்து கொடுத்து பார்க்குறேன். அதுக்கு எப்படி நம்மளுக்கு ரிசல்ட் வியூ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் USA அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கும் எம்டி செட் அப்படின்னு தான் வருது. பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து பிஎஸ்சி வரைக்கும் 2 கண்ட்ரி கோட் பிட்வீனில் இருக்குது. ஸோ உங்களோட நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பிட்வீன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ வேறு எங்கெல்லாம் நீங்கள் பிட்வீன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மொபைல் நம்பர், இப்போ இதுலேயே இருக்கிற பாப்புலேஷனுக்கு கூட நீங்கள் வந்து பிட்வீன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் பாப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ பாப்புலேஷன், ஸோ பிட்வீன் என்ன ரேஞ்சுன்னு உங்களுக்கு தெரியாதனால நீங்கள் மேக்ஸிமம் மினிமம் ரேஞ்சை வந்து எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கே 10 lakhs அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து நான் ரேஞ்ச் வந்து எதுலேருந்து எடுத்துக்கிறேன்னா 50,000ல் இருந்து ஸோ இந்த ரேஞ்ச் 50,000லேருந்து 10 lakhs வரைக்கும் இருக்கிற ரேஞ்சை மட்டும் நான் வந்து எடுக்க சொல்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கிற டேட்டாஸ் மட்டும் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ 4079 ரெக்கார்ட்ஸில் இந்த ரேஞ்சில் எவ்வளோ டேட்டாஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ரேஞ்சுக்கு வந்து 4074 ரெக்கார்ட்ஸ்லேருந்து 3764 ரோஸ் தான் வந்து அந்த 50,000. ஸோ எந்த ரேஞ்சில்னா 50,000 to 10 crores இதில் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் பாப்புலேஷனில் இன்னும் அதிகம் பண்ணி டாப் மேக்ஸிமம் ரேஞ்சில் இருக்கிற கண்ட்ரீஸோட நேம், சிட்டிஸோட நேம்ஸ் பார்க்கணுன்னா கூட நீங்கள் இந்த பிட்வீன் ரேஞ்சை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து எப்படி டேட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம டேபிளில் என்டர் பண்ணோம், அந்த டேட் ஆப்ரேட்டரை எப்படி வியூ பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா டேட் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த டேட் ஆப்ரேட்டரை பார்க்கலாம். தேங்க்யூ.